சுதந்திரம் மீதான சட்ட வரைவு நாடாளுமன்றத்தில் அடுத்த ஆண்டு தாக்கல். பொதுச் சேவைத்துறையின் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும். நாட்டில் 5G இணைய சேவைக்கான அணுகல் அதிகரிக்கிறது. 52 விழுக்காட்டினர் பலன். தொடர்பு அமைச்சர் தகவல். பள்ளிகள் இனி பாதுகாப்பான உயரமான இடங்களில் கட்டப்படும். வெள்ள பேரிடரை எதிர்கொள்ள கல்வி அமைச்சு முனைப்பு. வணக்கம். சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் லோகேஸ்வரி மோகன். தரவு சுதந்திரம் மீதான சட்ட வரைவு நாடாளுமன்றத்தில் அடுத்த ஆண்டு தாக்கல் செய்யப்படும். பொதுச் சேவைத்துறையில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும் அதேவேளை அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்ட தனிமனித உரிமையும் தரவுகளும் சட்ட முறைப்படி பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் பொருட்டு அந்த சட்டம் வரையப்படுவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அமைச்சரவையின் தேசிய நிர்வாக நெறிமுறை சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் பிரதமர் அது பற்றி குறிப்பிட்டார். மேலும் அக்கூட்டத்தின் போது CPI ஊழல் புலனாய்வு குறியீட்டு சிறப்பு பணிப்படை அமைக்கப்பட்டிருப்பது குறித்தும் அதற்கு தேசிய தலைமைச் செயலாளர் தலைமையேற்பது பற்றியும் தம்மிடம் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அனைத்துலக நிலையில் நாட்டின் பொதுச் சேவைத்துறை மீதான கண்ணோட்டத்தை, குறிப்பாக அந்நிய முதலீட்டாளர்களின் கண்ணோட்டத்தை மேம்படுத்தவும் சிறந்த நிர்வாக நெறிமுறைகளுடன் விளங்குவதை உறுதிப்படுத்தவும் அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. மடானி மலேசியாவின் அவாவிற்கு ஏற்ப ஊழலை ஒழித்து உயர்நெறியை ஓங்கச் செய்து நாட்டின் நிர்வாகத்தை வலுப்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக டத்தோஸ்ரீ அன்வார் சூளுரைத்தார். உலக நிதியகங்களிடமிருந்து வாங்கிய கடனை மலேசியா சற்றும் தடம் மாறாது சரியான முறையில் திரும்ப செலுத்தி வருகிறது. கடனை திரும்ப செலுத்துவதில் கடப்பாட்டுடன் செயல்படும் நம் நாட்டிற்கு அமெரிக்க கடன் மதிப்பீட்டு நிறுவனமான ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் சிறந்த அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. அது மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழங்கப்பட்ட கௌரவமாக கருதுவதாக பிரதமர் தெரிவித்தார். நிலையான விரிவான வளர்ச்சியும் சரியான முறையில் கடனை திரும்ப செலுத்தி வரும் நாட்டின் கடப்பாடும் வலுவான அந்நிய நேரடி முதலீடுகளும் நிதி பற்றாக்குறையை திறம்பட கையாண்டதும் அந்த அங்கீகாரத்தை பெற வித்திட்டுள்ளன. குறிப்பாக நிலையான அரசியல் சூழல், சீரான பொருளாதார வளர்ச்சி, சட்டக் கழகங்களில் மறுமலர்ச்சியையும் புதுமைகளையும் ஏற்படுத்தும் மடானி அரசின் முன்னேற்றத்தை அது புலப்படுத்துகிறது. மேலும் ஃபிட்ச் ரேட்டிங்ஸின் அந்த அங்கீகாரம் தெளிவான கொள்கைகளையும் பயன்மிக்க பொருளாதார நிர்வாகத்தையும் செயல்படுத்த பாதை வகுத்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் உள்ள தொலைத்தொடர்பு பயனர்களில் 52 விழுக்காட்டினர் 5G அகண்ட அலைவரிசை இணைய சேவையை பயன்படுத்துகின்றனர். தேசிய இலக்கவியல் கட்டமைப்பை வலுப்படுத்தும் தொடர் முயற்சிகளில் பலனாக அந்த அடைவு நிலை எட்டப்பட்டதாக தொடர்பு அமைச்சர் ஃபஹமி ஃபட்சில் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த விகிதம் சிறந்த அடைவு நிலையாக கருதப்படுகிறது. ஜெண்டேலா திட்டத்தில் இருந்த பல்வேறு சிக்கல்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக ஃபஹமி கூறினார். அதற்கு அமைச்சுடன் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் உட்பட தொலை தொடர்பு கோபுர நிர்மாணிப்பு நிறுவனங்கள் நல்கிய ஒத்துழைப்பு முதன்மை காரணமாக விளங்குகிறது. ஒவ்வொரு தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களுக்கும் ஜெண்டேலா திட்டத்தின் கீழ் இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஏற்ப அவை தொடர்பு கோபுரங்களை எழுப்பி வருவதாக ஃபஹமி விளக்கினார். அந்நிய தரப்பின் தலையீடின்றி ஆசியான் குறித்த அனைத்து முடிவுகளையும் வட்டார நாடுகள் எடுக்கும். தமது அதிகாரப்பூர்வமற்ற ஆலோசகராக தாய்லாந்து முன்னாள் பிரதமர் தக்சின் சினவாட்டை டத்தோஸ்ரீ அன்வார் நியமித்துள்ளது ஆசியானை மேம்படுத்தும் அவரது கடப்பாட்டை புலப்படுத்துவதாக ஃபஹமி ஃபட்சில் தெரிவித்தார். ஆசியானுக்கு மலேசியா தலைமையேற்கவிருக்கும் நிலையில் தக்சீன் சினவாட்டை பிரதமர் தமது அதிகாரப்பூர்வமற்ற ஆலோசகராக பொறுப்பு அமர்த்தியுள்ளார். அவர் அதிகாரப்பூர்வமற்ற அறிவுரைஞராக விளங்குவார். அவர்கள் வழங்கும் அறிவுரை பொதுத்தன்மை வாய்ந்ததாக இருக்குமே என்று உத்தரவு தொனியில் இராது.
ஆசியானுக்கு தலைமையேற்க மலேசியாவுக்கு வழங்கப்பட்டுள்ள ஓராண்டு நன்முறையில் பயன்படுத்தப்பட அது துணைக்கோளும் என அமைச்சர் கருத்துரைத்தார். ஆசியான் தொடர்பில் எட்டப்பட்ட முடிவுகளை வட்டார நாடுகளை தீர்மானிக்கும் என ஃபாமி விளக்கினார். ஆசியான் நாடுகளை சீனா வரை இணைக்கும் ரயில் தண்டவாள தடத்திட்டம் கூடிய விரைவில் நிறைவேற்றப்படும் என போக்குவரத்து அமைச்சு எதிர்பார்க்கிறது. ஆசிய நாடுகளுக்கு இடையேயான ரயில் தடம் ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்டு இருந்தாலும் அவை பெரும்பாலும் செயல்பாட்டில் இல்லை என அமைச்சர் ஆந்தனி லோக் சுட்டினார். நாடுகளின் எல்லை நுழைவாயில்களில் சுங்கத்துறை நிர்ணயித்திருக்கும் விதிமுறைகள் முதலிய காரணங்கள் அந்த ரயில் தடங்களின் செயல்பாட்டிற்கு சவாலாக உள்ளன. மலேசியாவில் இருந்து தாய்லாந்துடன் எல்லையற்ற ரயில் தண்டவாள தடம் இணைக்கப்பட்டால் அது அங்கிருந்து லாவோசுடனும் லாவோஸிலிருந்து சீனாவுடனும் நேரடி ரயில் பாதை ஏற்படுத்த வகை செய்யும். அது குறித்து தாய்லாந்து அரசிடம் நேற்று பேசப்பட்டுள்ளது. ஒருவேளை அது சாத்தியமானால் துரித செயல்திறன் மிக்க போக்குவரத்து சேவையை நம்மால் வழங்க முடியும் என ஆந்தனி லாக் நம்பிக்கை தெரிவித்தார். எல்லை கடந்த ரயில் தட திட்டம் இவ்வட்டாரத்தின் வர்த்தக வளர்ச்சியை வேகமாக உந்தச் செய்யும் என அமைச்சர் குறிப்பிட்டார். பாதுகாப்பான உயரமான இடங்களில் பள்ளிகள் கட்டப்படுவது உறுதிப்படுத்தப்படும். வெள்ளம் போன்ற பேரிடரை எதிர்கொள்ள பள்ளிகள் வலுவாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க அது துணைக்கோளும் என கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடிக் தெரிவித்தார். புதிய பள்ளிகளை நிறுவ உயரமான பாதுகாப்பான தளங்கள் அடையாளம் காணப்படும். உதவி மையங்களாகவும் பள்ளிகள் செயல்படுகின்றன. இந்நிலையில் அவை வலிமையாக இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். உரிய தளங்களை தேர்ந்தெடுப்பதில் முழு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என ஃபத்லினா நினைவுறுத்தினார். 2025 முதல் 2030 வரைக்குமான சமூக புத்தாக்க கொள்கை அறிமுகம் கண்டது. மலேசியர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு சமூக பொருளாதார சிக்கல்களுக்கு தீர்வு காணும் இலக்கை அது கொண்டிருப்பதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க துணை அமைச்சர் டத்தோ முகமது யூசுப் அஃப்டால் தெரிவித்தார். DIS கொள்கை வாயிலாக நடைமுறைக்கு ஏற்புடைய ஆக்ககர தீர்வுகள் எட்டப்படும். குறிப்பாக வறிய நிலை, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட விவகாரங்களில் கவனம் செலுத்தப்படும் என டத்தோ முகமது யூசுப் கூறினார். குறிப்பிட்ட கொள்கையை செயல்படுத்த நாடு தொழில்நுட்ப வளர்ச்சியை எட்ட வேண்டும். ஆகையால் தொடர்புடைய தரப்புகள் அரசின் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என துணை அமைச்சர் வலியுறுத்தினார். 2025-2030 சமூக புத்தாக்க கொள்கை அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு டத்தோ முகமது யூசுப் உரையாற்றினார். சபாவின் 11வது ஆளுநராக துன் முசா அமான் நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அவரது நியமனம் நடப்புக்கு வருகிறது. 2028ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை அவர் அந்த பதவியில் நீடிப்பார். ஆளுநர் ஆவதற்கான பதவி நியமன கடிதத்தை இஸ்தானா நகராவில் இன்று பேரரசர் சுல்தான் இப்ராஹிமிடம் இருந்து துன் முசா அமான் பெற்றுக் கொண்டார். சபாவின் முன்னாள் முதலமைச்சரான தான் ஸ்ரீ முசா அமானுக்கு துன் பட்டத்தை கொண்டு வரும் ஸ்ரீ மகாராஜா மங்கு நகாரா விருதையும் பேரரசர் வழங்கினார். இஸ்தானா நகராவில் நடைபெற்ற இந்த விருது வழங்கும் விழாவில் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், 2ஆம் துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஃபடிலா யூசுப், சபா முதலமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஹஜிஜி நூர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சபா பிஃபாட் மண்ணின் மைந்தனான 73 வயது துன் முசா அமான் தொடக்க கல்வியையும் இடைநிலை கல்வியையும் சொந்த ஊரிலேயே நிறைவு செய்தார். பின்னர் பட்ட படிப்பிற்காக ஆஸ்திரேலியா சென்றார். இளங்கலை பட்டத்திற்கு பின் முதுகலை பட்டத்தை எடித் கோவன் ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தில் வணிக நிர்வாகத்தில் பெற்றார். கடந்த ஆண்டு சபா பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ முனைவர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. கல்வியிலும் அரசியலிலும் பட்டறிவு மிக்கவராக விளங்கும் துன் முசா அமான் சபாவின் முதலமைச்சராக பதவி வகித்த காலத்தில் எழில்கொஞ்சும் அந்நகரின் மேம்பாட்டிற்கு பேரளவில் பங்களித்துள்ளார். கினாபாலு கோபுரத்தை மாநில நிர்வாக மையமாக உருமாற்றியது, சபா அனைத்துலக மாநாடு மையத்தை நிறுவியது, சண்டகான் கல்வி மையத்தை தோற்றுவித்தது, கோத்தா கினாபாலு தொழில்துறை பூங்கா மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட செம்பனை எண்ணெய் துறை ஆகியன அவற்றுள் அடங்கும். சபாவின் தேசிய முன்னணி தலைவராகவும் மாநில அம்னோவின் தொடர்பு குழு தலைவராகவும் அவர் பொறுப்பு வகித்துள்ளார். மேலும் சுங்கை சிபுகா சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினராகவும் துன் முசா அமான் சேவையாற்றியுள்ளார்.
நகரி சம்பிலானில் பெரிய அளவிலான புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெறாது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் காசாவில் அல்லலுறும் பாலஸ்தீன மக்களுக்கும் மதிப்பளிக்கும் வகையில் அந்த முடிவு எட்டப்பட்டதாக மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீனுddin ஹாரூன் தெரிவித்தார். புத்தாண்டை வரவேற்க நகரி சம்பிலான் அரசாங்கம் இதுவரை எந்த திட்டங்களையும் கொண்டிருக்கவில்லை. ஆனால் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் சுற்றுலா பயணிகளை கவர புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்யக்கூடும். அவை மிதமான அளவில் கொண்டாடப்படுவது அவசியம் என டத்தோஸ்ரீ உத்தாமா அமீனுddin ஹாரூன் நினைவூட்டினார். கொலப்பிலாவில் வெள்ள பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிப் பொருட்களை வழங்கிய பின் அவர் ஊடகத்தாரிடம் பேசினார். கிறிஸ்துமஸ் விடுமுறையின் போது நெடுஞ்சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை 14 விழுக்காடு வரை அதிகரிக்கும் என பிளாஸ் மலேசிய நிறுவனம் கணித்துள்ளது. இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 2ஆம் நாள் வரையில் சாலைகளில் 21 லட்சம் வாகனங்கள் பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் விடுமுறையை முன்னிட்டு இதர மாநிலங்களுக்கு பயணிக்க விரும்புவோர் முன்கூட்டியே பயணத்தை திட்டமிடும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். பிளாஸ் நிறுவனத்தின் பயண அட்டவணையை மை பிளாஸ் டிடிஏ எனும் அகப்பக்கத்தின் வழி மக்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதேவேளை பிளாஸ் அல்லது X@Plus டிராபிக் செயலிகள், புத்ரி மெய்நிகர் உதவியாளர் போன்றவற்றின் வாயிலாகவும் வாகனமோட்டிகள் அண்மைய போக்குவரத்து நிலவரங்களை அறிந்து கொள்ளலாம். லங்காவி தீவிற்கான ஃபேரி போக்குவரத்து சேவை கட்டண உயர்வு ரத்து செய்யப்பட்ட முடிவு சுற்றுலாத்துறையை உந்தச் செய்வதில் குறிப்பாக கிடாவின் சுற்றுலாத்துறை மேம்பாட்டை ஊக்குவிக்க எடுக்கப்பட்டிருக்கும் சிறந்த முடிவாக அது விளங்குவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ முகமது சாலி சைதீன் தெரிவித்தார். லங்காவிற்கான ஃபேரி கட்டண உயர்வு 2025 கிடாவுக்கு வருகையளிக்கும் சுற்றுலா ஆண்டை விளம்பரப்படுத்தும் மாநில அரசின் முயற்சிகளுக்கு இடையூறு விளைவித்திருக்கும் என டத்தோ முகமது சாலே கூறினார். முன்னதாக அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் நாள் தொடங்கி அந்த சுற்றுலா தீவிற்கு செல்வதற்கான ஃபேரி கட்டணம் 3 இருந்து 10 ரிங்கிட் 50 சென்னாக உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அடுத்த ஆண்டு முதல் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளுக்கான ஃபேரி கட்டண உயர்வில் மாற்றமில்லை என டத்தோ முகமது சாலே குறிப்பிட்டார். கிளாந்தான், தெலுங்கானா, பஹாங் ஆகிய மாநிலங்களில் 3 நாட்களுக்கு அடைமழை நீடிக்கும். மலேசிய வானிலை ஆய்வு மையம் அந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. தெலுங்கானா மற்றும் கிளாந்தான் முழுவதும் கனத்த மழை பெய்யக்கூடும். பஹாங்கில் ஜெராந்தூட், மாரான், குவாந்தான், பக்கான், ரொம்பின் ஆகிய பகுதிகளிலும் பேராக்கில், ஹுலு பேராக்கிலும் தொடர் மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதோடு சரவாக்கில் குச்சிங், சரியான், சமரஹான், ஸ்ரீ அமான், பத்தோங், சாரிகே, சீபு, மூக்கா ஆகிய பகுதிகளில் வியாழக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை அடைமழை கொட்டி தீர்க்கும் என கணிக்கப்படுவதாக மெட் மலேசியா அறிவித்தது. வானிலை குறித்த உடனடி தகவலை பெற மெட் மலேசியாவின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தையும் அதன் சமூக வலைத்தளங்களையும் நாடலாம். T15 நிலை மக்களின் பிரிவு மற்றும் அவர்களின் வருமான வரையறை குறித்த பரிந்துரைகள் ஆராயப்படுகின்றன. அவை அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் இறுதி செய்யப்படும் என பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ரமிலி குறிப்பிட்டார். அங்கீகரிக்கப்பட்ட வரையறை அரசின் உதவித்தொகை திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும். B40, M40 மற்றும் T20 தரப்புகளைப் போல நிகர செலவழிப்பு வருமானத்தை கொண்டு T15 நிலை மக்களுக்கான உதவிகள் நிர்ணயிக்கப்படும். மிகவும் துல்லியமான, நியாயமான முறையில் உதவித்தொகைக்கு தகுதியானோர் கண்டறியப்படுவர். தகுதி பெற்றோருக்கு அந்த உதவித்தொகை சென்றடைவது உறுதி செய்யப்படும் என ரஃபிசி குறிப்பிட்டார். படு முதன்மை தரவு தளத்தில் தொடர்புடைய தரப்பினரின் வருமான விவரங்கள் சரிபார்க்கப்படும் என்றார் அவர். அதன் வழி நியாயமான வாழ்க்கை அடிப்படை செலவின கூறுகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என ரஃபிசி விளக்கினார். கோலாலம்பூர் ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் ஏற்பட்ட நில அமிழ்வை அடுத்து சீரமைப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது தொடர்பான ஆய்வறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்தார்.
கடந்த ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஏற்பட்ட நில அமிழ்வை தொடர்ந்து இந்திய சுற்றுப்பயணி விஜயலட்சுமி மாயமானார். அதன் பின்னர் மஸ்ஜித் இந்தியாவின் சுற்று வட்டார பாதைகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. இப்போது சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்து அது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. எனினும் விஸ்மா மலாயு கட்டடத்தின் முன்புறம் நில அமிழ்வு ஏற்பட்ட பகுதி நடைபாதை சீரமைப்பு பணிக்காக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நில அமிழ்வு தொடர்பிலான அறிக்கையில் இதர நிறுவனங்களின் கருத்துக்களை பதிவு செய்யும் முனைப்பில் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் ஈடுபட்டுள்ளதாக டாக்டர் ஜல்ஹியா முஸ்தபா கோடிக்காட்டினார். இதனிடையே மக்களுக்கான மடானி நலத்திட்டத்தின் கீழ் 6547 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அதற்காக 59 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜல்ஹியா முஸ்தபா தெரிவித்தார். அத்திட்டத்தின் கீழ் சரவா மிகவும் அதிகமான ஒதுக்கீட்டை, அதாவது 10 கோடி ரிங்கிட்டை பெற்றதோடு அதன் 124 விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டதை அமைச்சர் சுட்டினார். அதோடு பூர்வக்குடி மக்களின் 52 விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டதோடு அவர்களுக்கு 52 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டதாக அமைச்சர் சொன்னார். பராமரிப்பு தொழில் சட்டகத்தை மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு வரைகிறது. மக்களின் தேவைக்கு ஏற்ப பயிற்சி பெற்ற பராமரிப்பாளர் சேவையை வழங்குவதை அது நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சர் டத்துஸ்ரீ நான்சி ஷுக்ரி தெரிவித்தார். பல்வகை திறன் கொண்ட பயிற்சி பெற்ற பராமரிப்பாளரை பராமரிப்பு தொழில் சட்டகம் உருவாக்கும். தவிர தொடர்புடைய தொழில்துறையை மேம்படுத்தி மக்களுக்கு அதிகமான தேர்வுகளை அது வழங்கும் என அமைச்சர் கோடிக்காட்டினார். வசதிக்கு ஏற்ப உரிய சேவைகளை மக்கள் பெற அது துணை நிற்கும் என அவர் கருத்துரைத்தார். மேலவை உறுப்பினர் எனாபெல் தொடுத்த வினாவுக்கு டத்தோஸ்ரீ நான்சி விடை பகன்றார். பள்ளிகளை இடமாற்றும் விண்ணப்பத்தில் அரசு எப்போதும் கவனம் செலுத்துகிறது. அது குறித்த தேசிய வகை தமிழ் பள்ளிகளின் விண்ணப்பமும் அதில் அடங்கும் என கல்வித்துறை அமைச்சர் வோங் காஹோ தெரிவித்தார். பள்ளிகளை இடமாற்றுவது குறித்த விண்ணப்பம் கல்வி அமைச்சின் சில விதிகளை உள்ளடக்கியது. பாதுகாப்பற்ற தளத்தில் பள்ளி வளாகம் இருப்பின் அதனை அந்த நில உரிமையாளர் மீட்டுக் கொள்வார் என வோங் விளக்கினார். வரையறுக்கப்பட்ட விதிகள் நிறைவு செய்யப்பெறின் அரசு உதவி பெறும் பள்ளியை புதிய இடத்திற்கு மாற்றும் விண்ணப்பம் ஆய்வு செய்யப்படும். அதற்கான புதிய இடம் அடையாளம் காணப்பட்டதும் LPS பள்ளி மேலாளர் வாரியத்திடம் நில உரிமை வழங்கப்படும். மாணவரின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பள்ளி மேலாளர் வாரியம் ஆகிய தரப்புகளின் ஒப்புதலும் முன்னதாக பெறப்படும் என வோங் விவரித்தார். இதனூடே இலக்கவியல் திறன் மதிப்பீட்டில் மாணவர்கள் 3,99,509 பேர் மிதமான அடைவு நிலையை பதிவு செய்திருப்பதாக இன்றைய அவையில் தெரிவிக்கப்பட்டது. தரமான கல்வியை மாணவர்கள் பெறுவதில் ஏற்படும் இடைவெளியை குறைக்கும் முன்னெடுப்பை மேற்கொள்ள கல்வி அமைச்சு கடப்பாடு கொண்டுள்ளதாகவும் துணை அமைச்சர் வலியுறுத்தினார். இலக்கவியலில் திறனார்ந்த ஆசிரியர்களை கல்வி அமைச்சு உருவாக்கியுள்ளது. தொழில்நுட்பத்தை கற்பிக்கும் வல்லுநராக அவர்கள் பங்காற்றுகின்றனர். இலக்கவியலில் தேர்ந்த தலைமுறையை உருவாக்கும் ஆசிரியர்களுக்கு தொடர்புடைய தரப்புகள் உரிய பயிற்சி அளிப்பதையும் அவர் குறிப்பிட்டார். தகவல் தொடர்பு தொழில்நுட்ப தளவாட வசதியை கல்விக் கழகங்களில் அமைச்சு ஏற்படுத்துகிறது. 2022 தொடங்கி 2024 வரை 2,44,158 இலக்கவியல் தளவாடங்களை 9,093 பள்ளிகளுக்கு அரசு பகிர்ந்தளித்துள்ளது. ஆழ்வள சந்தையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், இலக்கவியல் மற்றும் பசுமை பொருளாதாரம் ஏற்படுத்திய விளைவு தொடர்பிலான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. உள்நாட்டு ஆழ்வளத்துறையை மேம்படுத்தும் வியூகத்தை வரைய அந்த ஆய்வு அறிக்கை வழிகாட்டியாக கொள்ளப்படும் என மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சீம் குறிப்பிட்டார். 21ஆம் நூற்றாண்டின் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் ஆயத்தமாக அந்த வியூகம் அமையும். அதன் வழி வருங்காலத்தில் தொழிலாளர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என ஸ்டீவன் கூறினார். செனட்டர் டத்தோ சலேஹுடின் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் அவையில் விளக்கமளித்தார். மேலும் சில நாடாளுமன்ற செய்திகள் சுருக்கமாக. ILJTM ஆழ்வளத்துறையின் 3 பயிற்சி மையங்களில் பட்டம் பெற்றவர்களுக்கு 100 விழுக்காடு வேலைவாய்ப்பு கிட்டியுள்ளது. கொத்தக்கினபலு, பசிர்குடாங், புக்கிட் கத்தில் ஆகிய அந்த 3 பயிற்சி மையங்களில் மனிதவள அமைச்சுடன் இணைந்து ஆழ்வளத்துறை 32 பட்டை தீட்டும் மேம்படுத்தும் திறன் பயிற்சிகளை வழங்கியதாக ஸ்டீவன் சீம் குறிப்பிட்டார்.
LPNKDM மலேசிய அன்னாசி தேங்காய் டூரியான் வாரியத்தை தோற்றுவிப்பதற்கான பரிந்துரை ஆராயப்படுகிறது. வாரியத்தை அமைப்பதற்கான விதிகள் தாக்க மதிப்பீட்டிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். LPNM மலேசிய அன்னாசி தொழில்துறை வாரியத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட தேங்காய் மற்றும் டூரியான் நடவுகளை அதிகரிக்கும் பொருட்டு அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக அவர் கூறினார். இவ்வழியில் பிளாஸ்டிக் கழிவுகளை இறக்குமதி செய்யும் நடவடிக்கை முடக்கப்படும் என இயற்கை வள சுற்றுச்சூழல் அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அஹ்மத் உறுதியளித்தார். அதன் பொருட்டு நாட்டின் அனைத்துலக நுழைவாயில்களில் கட்டுப்பாட்டு செயலாக்க நடைமுறைகள் கடுமையாக்கப்படும் என அவர் தெரிவித்தார். நாட்டில் நெகிழி கழிவுகள் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்படுவதை முறியடிக்க வர்த்தக முதலீட்டு அமைச்சு, போக்குவரத்து அமைச்சு, அரச மலேசிய சுங்கத்துறை, அரச மலேசிய போலீஸ் படை, ஊராட்சி மன்றங்கள் முதலிய தொடர்புடைய தரப்புகளுடனும் வெளிநாட்டு அதிகாரத்துறைகளுடனும் இணைந்து ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என நிக் நஸ்மி குறிப்பிட்டார். ஏன்னா எனக்கு போதுமான விஷயம்லாம் இல்லை. நான் ஆர்சியை பற்றி கேள்விப்பட்டேன், உடனே அப்ளை பண்ணேன், எனக்கு உடனே கிடைச்சிது. ஸோ நான் எதிர்பார்த்தபடி என்னோட விஷயம் எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்து எனக்கு கிடைச்சிது. ஸோ இப்போ வந்து கஸ்டமர்ஸ் கேட்குற விஷயங்கள் எல்லாமே என்னால் விரைவாக உடனே செஞ்சு கொடுக்க முடியுது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு உதவி செய்த ஐசிக்கும் நம்மளோட மாநில அரசாங்கத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்தியர்களுக்கு வந்து இப்பேற்பட்ட உதவி செய்யறாங்க நம்ம மாநில அரசாங்கத்துக்கு அனைவருக்கும் தெரியல. சிறுதொழில் செய்யறவங்க நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. ஐசிக்கு கண்டிப்பா உங்களுக்கு தேவையான உதவிகளை அவங்க செய்ய காத்திருக்கிறாங்க. சக்தி வாய்ந்த ஷிடோ சூறாவளியால் மயோட் தீவு உருக்குலைந்துள்ளது. இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள பிரான்ஸ் நிர்வாகத்துக்கு உட்பட்ட அத்தீவில் உயிருடன் இருப்போரை தேடி மீட்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த சனிக்கிழமை தாக்கிய அப்புயலால் 1000க்கும் அதிகமானோர் உயிர் இழந்திருக்கலாம் என ஐயுறப்படுகிறது. சீடோ 100 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கும் பேரழிவுமிக்க சூறாவளியாக கருதப்படுகிறது. மணிக்கு சுமார் 200 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறாவளி வீடுகளை தரைமட்டமாக்கியது. நீர், மின்சார விநியோகம் உள்பட தொலைபேசி தொடர்பும் துண்டிக்கப்பட்டது. அதனால் உயிரிழப்புகள், சேதங்கள் குறித்த முழுமையான விவரங்கள் பெற சில நாட்கள் பிடிக்கலாம் என கூறப்படுகிறது. இதனிடையே நேற்று முன்தினம் தென்கிழக்கு ஆப்பிரிக்கா மொசாம்பிக்கை புரட்டி போட்ட ஷிடோ மலாவியை நோக்கி நகர்கிறது. அமெரிக்கா விஸ்கான்சின் நகரில் 15 வயது மாணவி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மாணவர் ஒருவரும் ஆசிரியர் ஒருவரும் கொல்லப்பட்டனர். 7 காயமடைந்தனர். மாநில தலைநகர் மெடிசனில் தனியார் கிறிஸ்தவ சமய பள்ளியில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. சம்பவத்துக்கு பின்னர் பள்ளி வளாகத்தில் சம்பந்தப்பட்ட மாணவியின் சடலத்தையும் போலீஸ் கண்டெடுத்துள்ளது. அவரின் உடலில் துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் இருந்ததை போலீசார் கண்டறிந்தனர். காயமடைந்தவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 2 மாணவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. அண்மைய ஆண்டுகளாக அந்த வல்லரசின் பள்ளிகளில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் சுடும் ஆயுதங்கள் கட்டுப்பாடும் பள்ளி பாதுகாப்பும் மிகப்பெரிய அரசியல் சமூக விவகாரங்களாக உருவெடுத்துள்ளன. பாலஸ்தீனத்தில் தொடரும் போர் அந்நாட்டின் பொருளாதாரத்தின் மீது ஆபத்தான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் தாக்குதல்களால் அந்நாட்டில் எல்லா துறைகளும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக உலக பொருளகம் கூறியது. அதன் அண்மைய புள்ளி விவரப்படி காசா முனையில் இவ்வாண்டின் முதல் பாதியில் பொருளாதார நடவடிக்கைகள் 86 விழுக்காடு வீழ்ச்சி கண்ட வேளையில் மேற்கு கரையில் 23 விழுக்காடு வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அது பாலஸ்தீன பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் எதிர்பாரா அளவு நெருக்கடிக்கு அந்நாட்டை தள்ளும் எனவும் உலக பொருளகம் எச்சரித்தது. காசாவில் பணவீக்க விகிதம் 300 விழுக்காட்டை எட்டியுள்ளது. 91 விழுக்காட்டு மக்கள் உணவு உத்தரவாதமின்மை சூழலை எதிர்கொண்டுள்ளனர். அங்கு தொடர்பு கட்டமைப்பு முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.
இதனிடையே மனிதநேய குழு ஒன்று காசாவின் வடக்கில் செயல்படும் மருத்துவமனையை சென்றடைந்திருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்தது. கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த மருத்துவமனைக்கு எரிபொருள், உணவு, மருந்துகள் ஆகியவற்றை அக்குழு வழங்கி உதவியுள்ளது. இஸ்ரேலின் தீவிர தாக்குதல் நடைபெறும் பெய்ட் லஹியா நகரில் அந்த மருத்துவமனை அமைந்துள்ளது. பல முயற்சிகளுக்கு பின்னர் WHO-வும் அதன் கூட்டு அமைப்புகளும் மருத்துவமனையை அடைந்திருப்பதாக உலக சுகாதார நிறுவன தலைவர் டெட்ரோஸ் அட்ஹானம் தெரிவித்தார். 5000 லிட்டர் எண்ணெய், உணவு, மருந்துகள் ஆகியவை விநியோகிக்கப்பட்டு இருப்பதுடன் 3 நோயாளிகளும் அவர்களுடன் இருந்த 6வரும் பாலஸ்தீனத்தில் இருக்கும் பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். உலக அரங்கில் இந்திய மண்ணின் மனம் பரப்பிய வெற்றி திருமகனுக்கு பிறந்த மண்ணில் உற்சாக வரவேற்பு நல்கப்பட்டது. குகேஷ் டொமராஜு இளம் வயதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கிரீடத்தை சூடி தமிழகத்தின் தனிப்பெரும் அடையாளமாக விளங்குகிறார். அவரை காண சென்னை விமான நிலையத்தில் மக்கள் அலையென திரண்டனர். மக்களின் அன்பு வெள்ளம் தம்மை நிலைக்குலைய செய்திருப்பதாக குகேஷ் ஊடகங்களுக்கு வழங்கிய பேட்டியில் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். கிரிக்கெட் மோகத்தில் இருக்கும் பாரதத்தில் அந்த சதுரங்க வீர திருமகன் விடிவெள்ளியாக புறப்பட்டிருக்கிறார். தமிழகத்திலிருந்து உலக பட்டத்தை கைப்பற்றிய 2வது இந்தியராக குகேஷ் திகழ்கிறார். இதற்கு முன்பு அதற்கு அடித்தளமிட்டவர் 5 முறை உலக வெற்றியாளராக மகுடம் சூட்டப்பட்ட விஸ்வநாதன் ஆனந்த். தமிழக அரசால் சிறப்பு செய்யப்பட்ட குகேஷ் டெல்லியில் இம்மாத இறுதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கில் அசத்தினார் எனஸ் உனால். அந்த துருக்கிய தாக்குதல் வீரர் இறுதி நேரத்தில் புகுத்திய கோல் பொன்மத்தை தோல்வியில் இருந்து காப்பாற்றியது. இன்று அதிகாலையில் அவனி வெஸ்ட்ஹாமுக்கு எதிரான ஆட்டத்தில் தலா ஒரு கோலில் சமம் கண்டது. முற்பாதி வரையில் இரு அணிகளும் கோலின்றி சமநிலையில் இருந்தன. 87ஆம் நிமிடத்தில் கிடைத்த பெனால்டி வாய்ப்பை கோலாக்கி வெஸ்ட்ஹாமை ஒற்றை கோலில் முன்னணி வகிக்கச் செய்தார் லூகாஸ் பக்குட்டா. அந்த உற்சாகம் 3 நிமிடங்கள் கூட நீடிக்கவில்லை. எனஸ் உனால் 90ஆம் நிமிடத்தில் வெஸ்ட்ஹாமின் வெற்றி கனவை கடைத்து ஆட்டத்தை சமப்படுத்தினார். பொன்மோத் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டியலில் 6ஆம் நிலையிலும் வெஸ்ட்ஹாம் 14ஆம் நிலையிலும் உள்ளன. ஞானக்குரல் நாடி தாரணை உந்தி முதலாகி ஓங்காரத்துட் பொருளாய் நின்றது நாடி நிலை. உயிருற்று உந்தும் மூலாதார முதலில் ஓங்காரத்தின் உட்பொருள் சுழல்வது போல் சுழன்று நிற்பது நாடி நிலை என பகர்கிறார் அறிவுச்சுடர் ஔவை பிராட்டி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.